எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிறுகதை பார்க்கலாமா? இன்றைக்கி நான் பேசுகிறதுக்காக பரிவை சேக்குமார் எழுதிய யாசகம் அப்படின்ற சிறுகதையை வாசித்தேன். இது அருகு நூலில் சிறுகதை தொகுப்பு நூலில் வெளிவந்திருக்கு. பயணங்களில் ஏற்படுகிற உரையாடல்கள் நம்ம வாழ்வில் ரொம்ப காலத்துக்கு நினைவில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவரை மறந்துடுவோம், கூட பயணித்தவரை. அந்த நிறுத்தம் தான் அவர் இறங்கி போயிருப்பார், நம்ம இறங்கி வந்திருப்போம். அதனால் சில உரையாடல்கள் எப்பயுமே நினைவில் இருக்கும். அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இந்த கதையில் ஒரு நீண்ட உரையாடல் தான் இந்த கதை முழுவதும். இந்த கதையை தொடங்கும்போது ஒரு பயணம், இந்த உள்ளூர் பஸ் ஸ்டாண்டு அதை பற்றி கொஞ்சம் அறிமுகத்தோடு தொடங்குறாரு. இப்போ நாங்கன்னா மதுரையில் மாட்டுத்தாண்டில் மேலூருக்கு பஸ் ஏறோம்னா இந்த தேவகோட்டை காரைக்குடி போகிற வண்டிகள் வந்து ஏறாத மேலூர் நிற்காதும்பாங்க. அப்போது மேலூரில் நிற்காமல் பறந்தா போகும் வண்டி அப்படின்னு கண்டக்டர்களோட பொருதுறதும் உண்டு. அது மாதிரி தான் இங்கேயும் ஒரு இடத்த சொல்லி ஆனாப்புதூர் ராம்நகர் நிற்காது, தேவகோட்டை பஸ் ஸ்டாண்ட் தான் அப்படின்னு இந்த பஸ்ஸு போகுது. ஒரு சில கண்டக்டர் சொல்லுவாங்க, கொஞ்சம் இருங்க, வண்டி எல்லோரும் ஏறினதும் ஏறிக்கலாம் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கடைசி ஊருக்கு போகிற தொலைதூரத்தில் இருக்கிற அந்த ஊருக்கு போகிற பயணிகள் ஏறி உட்காந்துக்கிறணும் அப்படின்னு. இடையில இறங்குற பயணிகள் வந்து நின்றுட்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு. அந்த மாதிரி இந்த பேருந்து கிளம்புது. அப்போது அதில் ஒரு பையன் ஏறி உட்காந்துருக்காரு. அவர் பக்கத்தில் ஒருத்தர் பழுப்பு வேட்டி பழுப்பு சட்டை, அப்படி பழுப்பான அழுக்கான ஒரு வேட்டி சட்டையோடு ஒருத்தர் ஏறி உட்காராரு. தலைமுடி மட்டும் தும்பப்பூவாட்டம் வெள்ளைக்கு எப்பயுமே எடுத்துக்காட்டாக நம்ம சொல்கிறது தும்பைப்பூவை தான். தும்பைப்பூவை எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு கூட எனக்கு ஒரு ஆசை உண்டு. அப்படி தும்பைப்பூ வெள்ளையில் அவர் தலை இருக்குது. அப்படி ஒரு முதியவர் ஏறி உட்கார்றார். உட்கார்ந்ததும் பக்கத்தில் இருக்கிற மேலே படாமல் ஒட்டாமல் உட்கார்றார். அவர் சொல்கிறார், நல்லா தான் உட்காருங்க ஐயா, ஏன் இப்படி உட்காருறீங்க, நல்லா வசதியாக உட்காருங்கன்னு. தம்பி எங்கே போகிறீங்க அப்படின்னது, அவர் தேவிப்பட்டினம் போகிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் எங்கேயா போகிறீங்க அப்படின்னா, திருவாடனை போகிறேன் அப்படின்னதும், திருவாடனை போய் பக்கத்தில் கிளியூர் போகணும். சரிங்கன்னு பேச்சை தொடங்குறார். இந்த மாதிரி பயணங்களில் இந்த மாதிரி எழுத்தாளர்கள்லாம் இந்த மாதிரி பயணங்கள்லையும் சரி மற்ற விஷயங்கள் ரொம்ப உற்று கவனிக்கிறாங்க. அதனால தான் அவங்களால படைப்பை தர முடியுது. அவங்களோட உரையாடும் போது அவங்களுக்கு பல கதைகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன எங்கே போகிறீங்கன்னா, திருவாடனை போய் அங்கேருந்து கிளியூர் போகணும் எங்கள் ஊருக்கு அப்படிங்கிறாரு. சரிங்க, மகிழ்ச்சி, வாங்க. இன்னும் எங்கே வந்துட்டு போகிறீங்க அப்படின்னு பேச்சு தொடங்குது. மகன் வீட்டுக்கு வந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. எத்தனை பிள்ளைங்க? 2 பொண்ணுங்க, ஒரு பையன். ஒன்று மதுரை பக்கம் மேலூரில் கட்டி கொடுத்துருக்கேன், இன்னொரு பொண்ணு பட்டுக்கோட்டை பக்கம். பையனை பார்த்துட்டு போகிறேன். பையன் என்ன பண்ணுறாரு, டெலிஃபோன் ஆஃபீஸில் இன்ஜினியராக இருக்கார். என்ன எக்ஸ்சேஞ்ச் இல்லையா? ஆமாம் அப்படின்னதான். அவர் கூட இருக்க வேண்டியதானே அப்படின்னதான் பெரியவர் பேசாமல் உட்காந்துருக்காரு. அந்த கேள்விக்கு இவ்வளோ கேள்விகளுக்கு வரிசையாக பதில் சொன்ன பெரியவர், அவர் கூட இருக்க வேண்டியதானங்க, ஏன் என் கிளம்பி போகிறீங்கன்னா பதில் சொல்லாமல் பேசாமல் இருக்கார். என்ன ஏன் பதிலை காணா அப்படின்னதான். என்ன சொல்ல தம்பி, அவனுக்கு பாசம்லாம் இருக்குது, பக்கத்தில் வச்சு பார்த்துக்க முடியாத நிலைமையில தான் அவன் இருக்கான். மனைவி கொஞ்சம் வசதியான பிள்ளை, இப்பயும் வசதியாக இருக்காங்க. அதான் எங்களை பெத்த பிள்ளைகிட்ட இருந்து கூட கிட்ட வச்சுக்க விடுறதில்ல அப்படின்னு சொல்கிறார். மருமகளை பற்றி குறை. ஏன் உன் மகன் எதிர்த்து கேட்க மாட்டாரா அப்படின்னு தான். எங்கே படிக்கிற காலத்தில் எல்லாத்துக்கும் என்கிட்ட எதிர்த்துக்கிட்டு நிற்பான், இப்போ பொட்டி பாம்பாக இருக்கான். இப்போ கூட அந்த பிள்ளை பேச்சு சரியில்லை, பேரம்பத்தியெல்லாம் கிட்ட விட மாட்டா மருமக, நான் சுத்தம் இல்லையா அப்படின்னு விரக்தியாக சிரிக்கிறார். சரி, இவருக்கு பொழுது போகணும். அடுத்த கேள்வி கேட்குறாரு, இவங்க பணங்கள்லாம் செலவு கொடுப்பாரா? முன்ன மாதம் கொடுத்தான்ப்பா, இப்போ எப்பயாச்சும் கொடுப்பேன் அப்படின்றப்ப தனிப்பட்ட முறையில் ஒரு முதியவர் இப்படி புலம்புறாரு அப்படின்றப்ப மனசு கஷ்டமாக இருக்குது இந்த கதை சொல்லிக்கு. என்னடா இது, கடைசி காலத்தில் பையன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறானே, ஒரு இவ்வளோ வயசாயிருச்சே அப்படின்றப்ப இவர் மனசுக்குள்ளே இந்த இது ஓட்டிக்கிட்டு இருக்கதே அந்த பெரியவர் புரிஞ்சுக்கிறாரு. இவர் மனசை படிச்சிட்டார். தம்பி, என் மேலே எதுவும் தப்பாக நினைக்காதிய, வாழ்க்கை அவனை மாற்றிருச்சு, அப்படித்தான். எங்களுக்காக அவர்கிட்ட பேசுனா அவனோட சந்தோஷம் போயிரும்ல, அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் தம்பி, அது போதுங்கிறார். நீங்கள் பிள்ளைய நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அவன் உங்களை இப்படி கவனிக்கலையே அப்படின்னப்ப, சரி உங்கள் மனைவி என்னங்கய்யா அப்படின்னதும், அவன் நல்லா இருப்பா மகராசி, 6 மாதத்துக்கு முன்னாடி போயிட்டா அப்படின்னார். என்னாச்சு அப்படின்றப்ப, இறந்து போயிட்டாங்க மனைவி. என்ன அப்படின்னதும், அப்போது ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி அங்கிட்டு போகுது. அப்போ அவர் பெரியவர் பார்த்து பதறாரு. ஐயோ,
யாரோ ஒருத்தருக்கு நேரம் வந்துருச்சு போல, என் பொண்டாட்டியும் இப்படித்தான் தூக்கிட்டு போனோம், போயிட்டா அப்படின்னு அழுகுறாரு. என்னங்கய்யா என்னாச்சு, முடியாமல் இருந்தாங்களா அப்படின்னா, அதெல்லாம் நல்லா தான்ப்பா இருந்தா, உடம்புக்கு முடியாமல் டாக்டர்கிட்ட போகணும்னு மகன்கிட்ட காசு கேட்டா, மகன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்போ மருமக வந்து வார்த்தையை விட்டுவிட்டா, முடியலைன்னா போய் சேர வேண்டியதானே, இருந்துக்கிட்டு என் வாழ்நாளையும் வதையும் ஏன் வாங்குறிய அப்படின்னு கேட்டுவிட்டா. ஒரு சொல்லு வெல்லும் ஒரு சொல்லு கொல்லும்பாங்க. அந்த மாதிரி அந்த சொல்லு கொன்று பிடிச்சவளை வயலுக்கு வாங்கி வச்சிருந்த பிரிட்டானை எடுத்து தின்னுட்டு செத்து போயிட்டா தம்பி அப்படின்னு ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து தின்னுட்டு செத்து போயிட்டா அப்படின்னதும், ஐயோ இப்போ நான் கிடந்து நாயாக படுறேன் அப்படின்னதுமே இந்த பேருக்கு ஆடி போச்சு. என்னடா இது, கொஞ்சம் சாதாரணமாக தான் கதை தொடங்குதுன்னு பார்த்தா இவ்வளோ கடுமையான பேச்சு பேசி ஒரு தாய் ஒரு வயசானம்மா தற்கொலை பண்ணிக்கிருச்சே அப்படின்றப்ப டிக்கெட் வரவும் கண்டக்டர் வரவும் டிக்கெட் எடுக்கிறேன்னு இவரே அவருக்கு திருவாடனைக்கு டிக்கெட் 2 எடுக்கிறார். ஏன் தம்பி நீங்கள் தேவிப்பட்டினம் போகணும்னு? இல்லைங்கய்யா திருவாடனை வந்துட்டு போகணும். திருவாடனைக்கு வந்ததும் திருவாடனைக்கே டிக்கெட் எடுத்துட்டு அவரோட, ஏன்னா அவருக்கு இன்னும் பேசணும், இவர் கூட இன்னும் தொடர்பை ஏன் ஏற்படுத்தணும், அதுக்கான காரணம் பின்னாடி இருக்கு. சரி, மனைவி சாவுக்கு மருமக தான் காரணம், பேச்சு தான் காரணம்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தால் எப்படி மகன் வீட்டுக்கு போகிறீங்க? என்ன செய்கிற தம்பி, விட முடியுமா? என் மகனாச்சே, பேரம்பேத்தியெல்லாம் பார்க்கணும் கொள்ளணும், செலவழிவுக்கு என்ன பண்ணுறிய அப்படின்னு தான். ஏதோ பார்க்குறேன், என் மகளுக்கு வரும்போது அப்பப்போ காசு கொடுப்பாங்க, நான் ஒத்த கட்ட தானே, எனக்கு என்ன பெருசாக செலவு இருக்குது, ஆடு மாடு இருக்குது, பால் கறந்து ஊற்றுறேன், விவசாயம் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் அதில் வச்சு வாழ்க்கையை ஓட்டுவேன். எதுவும் முடியலைன்னா அவளை மாதிரி ஒரு பிரிட்டானோ பால்ட்டாலோ சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான் அப்படின்னு ரொம்ப எளிமையாக முடிக்கிறார். இவ்வளோதான். ஐயா நல்லா இருப்பீங்க, இப்படிலாம் பேசாதீங்க, நீங்களே சாவை தேடி போகலாமா, வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு இவர் கையை பிடிச்சிக்கிட்டு சொல்லும்போது இவருக்கு கண் கலங்கியது. திருவாடனை வந்துருச்சு, இறங்கி வாங்க ஐயா சாப்பிடுவோம் அப்படிங்கிறாரு. சாப்பிடவும் சரின்ட்டு 2 இட்லி போதுமையா எனக்கு அப்படிங்கிறாரு. 2 இட்லி வேணும், இன்னொரு மசாலா தோசையும் வாங்கி கொடுக்குறாரு. சாப்பிட்டு முடிச்சோம், தண்ணி பாட்டில் வாழைப்பழம்லாம் வாங்கி கொடுத்து அவரை கிளியூர் பஸ் ஏற்றி விட்டு அந்த கண்டக்டர்கிட்ட கிளியூரில் இறக்கி விடுங்கன்னு டிக்கெட்டும் எடுத்துடுறாரு. இப்போ ஏன் இப்படி இது பண்ணி இவர் பண்ணுறாருன்றப்ப அவர் கேட்குறாரு, எதுக்கு தம்பி இதெல்லாம் எனக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னது. இல்லைங்கய்யா, எனக்காக பாடுபட்ட எங்கள் அப்பா மகன் தலையெடுத்துடா, இனிமேல் கஷ்டம் தீந்துரும்னு நம்பிக்கையோடு இருந்தார். நான் மாதம் சம்பளம் வாங்கிட்டு வரும்போது அவருக்கு ஒரு விபத்தில் போய் சேர்ந்துட்டார். எங்கள் அப்பாவை நல்லா வச்சு பார்த்துக்க முடியலைங்கய்யா, நான் எனக்கு உங்களை பார்த்தா எங்கள் அப்பா மாதிரி இருக்கேன்னு சொல்லி கண்கலங்கி கண்ணீர் வருது இவருக்கு. சரி, நீங்கள் நல்லா இருப்பீங்க தம்பி, உங்கள் தம்பி உங்கள் மனசுக்கு நல்லா இருப்பீங்க, பழனி முருகன் துணை இருப்பான் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு ஐயா. சரி, இன்னும் பஸ் ஏற்றி கிளியூருக்கு டிக்கெட்லாம் எடுத்து கொடுத்தது வேகமாக அந்த பெரியவர் பைசா தன்னுடைய வெட்டி மடிப்பிலேருந்து ஒரு 50 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு இந்த பையன்கிட்ட கொடுக்குறாரு. தம்பி இந்த பணத்தை வாங்கிக்கங்க, தப்பாக நினைக்காதியே, வாங்கிக்கங்க, நான் யாருக்கிட்டையும் யாசகம் வாங்குறதில்ல, என்னை பழனி முருகன் இன்னும் அந்தளவுக்கு விடலை, வாங்கிக்கங்க அப்படின்ட்டு அவர் சாப்பிட்டதுக்கெல்லாம் சேர்த்து குத்துமைப்போ ஒரு 50 ரூபாயை கொடுத்துட்டு போகிறார். அந்த இடத்துல அவரை கொடுத்த பிறகு தான் அவருக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிது. இவர் அந்த வாங்கி வச்சுட்டு இந்த பணத்தை வாங்கி வச்சுக்கிறார். ரொம்ப கனமாக அந்த பணம் இருக்குது, அவர் கொடுத்த 50 ரூபா என் மனசை போல அப்படின்னு கதை முடியுது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த உறவு முறைகள். ஒரு ஒரு சொல் வரும்போது அதை தடுத்தோ தவிர்த்தோ பேசுகிற நிலையில் மகன் இல்லாதனால ஒரு காயம், அந்த சொல் ஏற்படுத்திய காயம் ஒரு உயிரே போயிடுச்சு. தன் கூட வாழ்ந்த மனைவியின் உயிரே போன பிறகும் கூட இன்னும் அந்த மகனையும் பேரம் பேத்தியில் விட்டுறாமல் போகிறதுக்கும் அந்த பாசம்தான் காரணமாக இருக்குது. இன்னொரு பக்கம் நான் நல்லா எடுத்து வந்து இப்போ அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணுன்ற காலத்தில் சம்பளம் வாங்கிட்டு வர்றப்போ அவருடைய அப்பா இறந்து போயிருக்கிறாரு. அவர் இதை பார்த்து கலங்குறாரு. இத்தனையான விஷயங்களும் உணர்வுகளும் பாசமும் சூழ்ந்ததானே இந்த வாழ்க்கை முறை அப்படின்னு இந்த மாதிரி சிறுகதையில் வாசிக்கும்போது உணர முடியுது. இன்று உங்களோட யாசகம் பரிவை சேகுமார் எழுதிய சிறுகதையை வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.